கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 14:19. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்து இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இந்த குறைகளை அவர்கிட்ட கொண்டு போறதுதான் விசுவாசத்தின் வழி. இததான் தாவீது ராஜா சொல்றாரு, சங்கீதம் 119:30. மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது, மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக என்ன செஞ்சேன்? நிறுத்தினேன். இந்த மெய் வழி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆங்கில வேதாகமத்துல எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, விசுவாசத்தின் வழின்னு போட்டிருக்கு. இந்த மெய் வழினா என்ன வழி? விசுவாசத்தின் வழி. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல தாவீது ராஜா அங்கு காட்டுக்குள்ள அவருக்கு சேர்ந்த ஒரு சில கூட்டத்தோடு அவர் இருக்கிறார். அவர் வேற இடத்துக்கு சென்றிருக்கும் பொழுது அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவர் கூட சார்ந்திருக்கிற எல்லாருடைய மனைவி, பிள்ளைகள், பொருட்களை எல்லாம் அந்த அந்நியர்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? எதிரி நாட்டு வீரர்கள், மக்கள் எடுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அங்க எதுவுமே இல்லை. வசனம் சொல்லுது, அவர் பலன் இல்லாமல் போகும் மட்டும் என்ன செஞ்சாரா? அழுதார். பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்னா அவருடைய துக்கம் எப்படிப்பட்ட துக்கமா இருக்கும்? அதுக்கு மேல அவருக்கு இழக்கிறதுக்கு என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. அவர் கூட இருந்த அந்த மக்கள் கூட்டமும் அவர்களுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் பொருட்களையுமே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு காரணம் தாவீது தான் சொல்லி தாவீது ராஜாவை கொலை பண்றதுக்கு அவங்க என்ன செய்யறாங்களா? கல் எடுத்து வச்சிருந்தாங்களாம். அப்போ அவருமே அங்க இழந்திருக்கிறார். இதுக்கு மேல இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. கூட இருக்கின்ற மனிதர்களும் அவர் மீது கோபம் கொள்ளுகிறார்கள். அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அவர் அழுகிறார். அடுத்தவர் செஞ்சது என்ன தெரியுமா? மெய் வழியை தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்தாரா? பலப்படுத்தி கொண்டார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவரை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன செஞ்சாரா? திடப்படுத்தி கொண்டார். அதுதான் அவர் சங்கீதத்துல சொல்றாரு, நான் மெய் வழியே என்ன செஞ்சுக்கிட்டேன்? தெரிந்து கொண்டேன். நம்ம தாவீது ராஜா போல பலன்கள் வேணும்னு நினைக்கிறோம். கோலியாத்தை மேற்கொள்ளணும், சிங்காசனத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளணும், எல்லா பலன்களையும் நம்ம தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவரா மாறணும், விடுதலையை நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அவர் தெரிந்தெடுத்த வழி என்ன வழியா? விசுவாசத்தின் வழி, மெய் வழி. அங்க ஒரு சாய்ஸ் இருந்தது. அந்த பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுகின்ற இடத்துல அவர் அழுது கொண்டே இருந்திருக்கலாம். எனக்கு ஏன் இந்த நிலைமை? நான் என்ன செஞ்சேன்? யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன்? எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு அவர் புலம்பிக் கொண்டே இருந்திருந்தால் அவர் புலம்பிக் கொண்டே தான் என்ன செஞ்சிருக்க முடியும்? இருந்திருக்க முடியும். அவர் அதை விட்டு அவர் விசுவாசத்தின் வழியை தேர்ந்தெடுக்கிறார். கர்த்தருக்குள் தன்னை அவர் என்ன செய்கிறார்? திடப்படுத்தி கொள்ளுகிறார். அதனாலதான் அவர் சங்கீதத்தில் அவருடைய வெற்றியை குறித்து அவர் சொல்லுகிறார், மெய் வழியை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்? தெரிந்து கொண்டேன்.
விசுவாசத்தின் வழிங்கிறதே நம்ம குறைவுகளுக்கு மத்தியில அவரை பற்றி பிடித்துக் கொள்வதுதான். நம்ம குறைவுகளை, நோய்களை, பலவீனங்களை, துக்கங்களை, கவலைகளை, பாடுகளை அவர்கிட்ட கொண்டு போறதுதான். ரொம்ப முக்கியமான விஷயம், கொண்டு போயிட்டு திரும்ப என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. அவர்கிட்ட கொடுத்துடணும். அப்பதான் அந்த இளைப்பாறுதலை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சாத்தான் சொல்ற பொய் என்ன தெரியுமா? இதுல நீ என்ன பண்ண போற? இதுல நீ எப்படி வெளியில வரப்போற? இதுல எப்படி நீ சுகத்தை பார்க்க போற? இதுல எப்படி நீ வெற்றியை பார்க்க போற? எல்லாராலையும் நீ ஒதுக்கப்பட்டிருக்கிறியே, உனக்கு அவமானமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மை பிரித்து அவன் கேள்வி கேட்பான். நற்செய்தி என்னன்னா, நம்ம தனியாக இல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அவன் சொல்லுகின்ற காரியங்கள், அவன் சிந்தனையில கொடுக்கின்ற கேள்விகள் எல்லாம் கிறிஸ்துவிடமிருந்து பிரித்து நம்மை கேட்பான். நீ என்ன பண்ண போற? பண்ண போறது நான் இல்ல, கிறிஸ்துவை கொண்டு நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ள போறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் வரும். எப்போ? கிறிஸ்துவினாலே. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நம்முடைய பலத்தை கொண்டு அவர் வாழ சொன்ன வாழ்க்கையே கிடையாது. அது முடியவே முடியாது. ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையாது, முடியாது. நம் மூலமாக கிறிஸ்துவை வாழ செய்கின்ற ஒரு வாழ்க்கை. அவருடைய பலத்தை கொண்டு நம்மால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். அதுக்குதான் அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அதனாலதான் அவன் கிறிஸ்துவிடமிருந்து நம்மை பிரித்து காண்பிக்கிறான். நீ என்ன பண்ண போற? அதுல செய்ய போறது நாமா, கிறிஸ்துவா? கிறிஸ்துதான் செயல்பட போறாரு. இந்த நோயில நீ என்ன பண்ண போற? நம்ம சரீரத்துக்குள்ள போய் சரி பண்ண போறது நாமா, அவருடைய வல்லமையா? அவருடைய வல்லமை. அதுக்கு அவருக்கு சித்தம் இருக்கிறது. அந்த சுகத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமை நமக்குள் தங்கி இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆதாரமாக அவருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த சோர்வை போக்குகிறதற்கு அவருடைய வல்லமை நமக்குள் காத்து கொண்டிருக்கிறது. அந்த இளைப்பாறுதலோடு அது காத்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அவர் வார்த்தை சொல்லுது, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். நீ சுமக்காத. உனக்கு இளைப்பாறுதல் வேணுமா? அதை என்கிட்ட கொண்டு வா. அந்த குறைகளோடு கொண்டு வா. அதை கொண்டு வந்துட்டு எடுத்துட்டு போகாத, என்னிடம் வைத்து விடு. நான் உன்னை விசாரிக்கிறேன். நான் விசாரிக்கிறவர் மாத்திரம் இல்லை, அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறேன். அதுவும் எப்படி பதில் கொடுக்கிறாரா? அதிக ஆர்வத்தோடு, அதிக தீவிரத்தோடு அவர் பதில் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறாருன்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய வார்த்தையிடம் செல்வது, இது ஒரு பெரிய சத்தியம். அங்க சொல்றது மாத்திரம் இல்ல, விசுவாசத்துல செயல்படுகிறார். ஒரு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு உணவளித்தால், நம்ம கிட்ட உணவு இருந்ததுன்னா அந்த கூட்டத்தை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாரும் பந்தி பந்தியா உட்காருங்கப்பா, வரிசையா உட்காருங்க. சாப்பிட்றதுக்கு அடுத்து என்ன செய்வோம்? ஆயத்தம் பண்ணுவோம் இல்லையா? கையில 5 அப்பம் 2 மீன். ஆனா அங்க இயேசு கிறிஸ்து செய்யறது என்ன? பந்தி பந்தியாக உட்காருங்கள். பந்தி பந்தியாக உட்கார்ந்த பிறகுதான் உணவு பெருகுகிறது. நாம என்ன நினைக்கிறோம்? நான் சுகத்தை பார்த்தால் நான் நன்றி இயேசுவை சொல்லுவேன். என் விடுதலையை நான் பார்த்தா நான் என்ன செய்வேன்? பெற்றுக்கொண்டேன்னு சொல்லுவேன். நான் வாங்கிட்டேன்னு சொல்லுவேன். நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏன் எனக்கு நடக்கல? இது விசுவாசத்தின் வழி அல்ல. அந்த குறைவுகள் இருக்கும் பொழுதே அங்கு பந்தி பந்தியாக அவர்கள் அமர வைக்கப்பட்டனர். விசுவாசத்தை என்ன செய்யறாங்க? செயல்ல காமிக்கிறார். கையில இருக்கத அவர் குறை சொல்லல. இவ்வளவுதான் இருக்குதா? இல்ல இல்ல, அதை ஆசீர்வதிக்கிறார். இருக்கிறத அவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். நம்ம குறைவுகள்ல எவ்வளவு முறுமுறுக்கிறோம். இருக்கிறதுக்கு என்ன சொல்லணுமா? நன்றி சொல்லணும். அது பெருக ஆரம்பிக்கும். குறைவுகளுக்கு மத்தியில எப்படி நன்றி சொல்றது? குறைவுகளை நிறைவாக்குகிறவர் என்னிடத்தில் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். என் சார்பில் அவர் செயலாற்ற விருப்பம் உள்ளவராக நின்று கொண்டிருக்கிறார். இதுக்கு நன்றி சொல்லும் போது அங்க உள்ளவங்க சாப்பிட்டது மாத்திரம் இல்ல, மீதம் 12 கூட நிறைய என்ன செஞ்சாங்களா? எடுத்தாங்க.
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.